இனிமேல் சின்ராஸை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. அவ்வளோதாங்க, பசங்களுக்கு வந்து வின்டர் பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ நேற்றே வந்து சொல்லிட்டு தான் போனேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்கூலு, நாளையிலேருந்து என் ஆட்டத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஸோ 2 வீக்ஸ்க்கு வந்து இனிமேல் லீவு. ஜான்வரி 5க்கு தான் இனிமேல் ஸ்கூலு. நம்ம ஊர் மாதிரி தாங்க, ஹாஃப் இயர்லிக்கு எப்படி லீவ் விடுவாங்க, கிறிஸ்மஸ் நியூ இயர் அதே மாதிரி தான் இங்கேயே லீவ் விட்டுருக்காங்க. இந்த டைமில் வந்து ஸ்னோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வின்டர் பிரேக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நேற்று நைட்டு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அது கொஞ்சம் மீதியாக நிறையாவே இருந்தது. அதனால் பாப்பா ஸ்கூல் விட்டு வந்ததும் மத்தியானமாக நானும் பாப்பாவும் பிரியாணி சாப்பிட்டோம். ஸோ மதியானம் செஞ்ச வந்து ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலான்னு வீட்டில் ஓட்டிங் எடுத்தோம். எல்லாருமே ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னாங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் தாங்க காய்கறி இருந்தது. ஸோ இருந்ததை வச்சு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கொஞ்சம் அடிஷ்னலாக எக்கு கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ண நிறையா, கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்குமேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு. இனிமேல் வீட்டில் வந்து 2 வீக்ஸ்க்கு இப்படி தான். வீட்டில் வந்து எங்கேஜாக வச்சுக்கணும், வெளியிலையும் கூட்டிகிட்டு போக முடியாது ஸ்னோ இருக்கனால.